கடற்கரும்புலி லெப்டினன்ட் கேர்னல் அருந்தவம். 1986 ஆண்டு கடற்கரும்புலி லெப்டினன்ட் கேர்னல் அருந்தவமும் தன்னை போராளியாக மாற்றியிருந்தான். தொடக்க பயிற்சிகளை நிறைவு செய்து மட்டக்களப்பு தாக்குதல் அணியில் விடப்பட்ட அருந்தவத்தின் செயல் திறன் காலப்போக்கில் 15 பேர் கொண்ட அணிக்கு பொறுப்பாளனாக மாற்றியது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எதிரிக்கு பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியிருந்த பதுங்கி தாக்குதல்கள், கண்ணிவெடி தாக்குதல்கள் என்பவற்றை முன்னின்று வழிப்படுத்தியிருந்தார். இந்திய படைகள் நமது மண்ணில் கால்வதித்த போது அவர்களுக்கு எதிராய் விரித்த பல களங்களில் நின்று களமாடினான். இதன் பின்னர் மணலாறு மாவட்டத்திற்கு பணிக்கு சென்றிருந்த அருந்தவன் வேவு பணியின் மூலம் பாரிய வெற்றிகளை படைத்தான். மணலாறில் எதிரி படைகளால் மேற்கொள்ளப்பட்ட மின்னல் நடவடிக்கையில் தனது வலது காலினை இழந்த அருந்தவம் மனரீதியாகவோ செயல்திறன் ரீதியாக ஒருபோதும் பின் நிற்கவில்லை. இதன் பின்னர் யாழ் மாவட்டம் வந்திருந்த அருந்தவம் நிதர்சன பிரிவில் இணைந்து ஒளிப்பதிவு துறையில் தன் திறமையினை வெளிப்படுத்தியிருந்தான். இந்த காலப்பகுதியில் தான் அவன் உள்ளத்தில் கனன்ற கரும்புலிக்கான வாய்ப்பு கிடைக்கின்றது. எப்போதும் பிறர் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை ஈகம் செய்ய துணிந்த அருந்தவத்திற்கு கரும்புலி பயிற்சி கடினமானதாக இருக்கவில்லை. தரையைப் போலவே கடலிலும் ஓடியோடி பல பணிகளை புரிந்த அருந்தவம் கொக்குளாய் கடற்பரப்பில் கடற்படையினருடனான மோதலின் போது தவறுதலான விபத்தில் கடல் மடியில் தன் கனவுகளை கரைத்துக் கொண்டான்.